தமிழ் சினிமாவில் 1965வது வருஷம் வெளியான காக்கும் கரங்கள் படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகர் சிவகுமார். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து சிவகுமாருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. சமயத்தில் ஏபி நாகராஜன் இயக்கத்தில் கந்தன் கொர்னை படத்தில் முருகன் வேஷத்தில் நடிக்கிறதுக்கு ஆடிஷன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சிவகுமார் அங்கே போயிருந்தார். அங்கே போய் பார்த்தா அதே முருகன் வேஷத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நடிகர் விஜயகுமாரும் வந்திருந்தார். இறுதியாக முருகன் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு செலக்ட் ஆனது என்னமோ சிவகுமார் தான். ஆனால் படத்தோட இயக்குனர் ஏபி நாகராஜன் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சிவகுமாரை அனுப்பி விட்டுட்டார். ரொம்ப நாட்கள் ஆகியும் இயக்குனர்கிட்டருந்து சிவகுமாருக்கு எந்த தகவலும் வரல. நடுவில் சிவகுமாரை சந்தித்த அசோகன் நீ தான் இந்த படத்தில் முருகனாக நடிக்க போகிற அப்படின்னு சொல்ல நம்மள்கிட்ட யாரும் எந்த தகவலும் சொல்லலையே அப்படின்னு நினச்ச சிவகுமார் படத்தோட தயாரிப்பாளரை போய் பார்த்தாரு. படத்தோட தயாரிப்பாளர் நீங்கள் அழகாக இருக்கீங்க, நல்லா வசனமும் பேசி நடிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இருக்க இந்த சிங்கப்பல் தான் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்ல சிவகுமார் அடுத்த நாளே அந்த சிங்கப்பல்ல போய் எடுத்துகிட்டு ஏபி நாகராஜன் முன்னாடி போய் நின்னார். படத்தில் முருகனாக சிவகுமார் நடிக்கிறதுக்கு ஏபி நாகராஜன் ஒத்துக்கிட்டாரு. பல்ல பறி கொடுத்து அந்த படத்தில் சான்ஸ் வாங்கினார் சிவகுமார்.